ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொண்டு ஒரு ஒளிப்புள்ளியாக என்னை அனுபவம் செய்கின்றேன். நான் சக்திசாலி ஆத்மாவாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் பிரம்மா வாயு வழி பிராமணனாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக ஞானத்தின் மூன்றாவது கண்ணை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஈஸ்வரிய மடியில் பாதுகாப்பாக இருக்கின்ற ஆத்மா. உலகில் ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்யும் வேலை ஒரு தந்தையுடையதாகும். நான் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மா. நான் தந்தையிடம் மீண்டும் கீதையின் உபதேசத்தை கேட்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக மீண்டும் சகஜ ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் 5000 வருடங்களில் சக்கரத்தை அறிந்து கொண்ட ஆத்மா. நான் பகல் மற்றும் இரவின் ஞானத்தை புரிந்து கொண்ட ஆத்மா. நான் இப்போது சங்கமத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது சூரிய சந்திர வம்சத்தின் ராஜ்யத்தை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தேவதையாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் இப்போது ராஜயோகம் கற்பதற்கான முயற்சியை செய்கின்ற ஆத்மா. நான் புள்ளி வடிவ நட்சத்திரமாக இருக்கின்ற ஆத்மா. நான் சரீரத்தில் வந்து 84 பிறவிகளை எடுக்கின்ற ஆத்மா. தந்தை படைப்பவர். நான் தந்தையின் படைப்பாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ராஜ்யத்தின் ஸ்தாபனையை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் யோக பலத்தின் மூலம் முழு உலகின் எஜமான் ஆகின்ற ஆத்மா. நான் உலகின் ராஜ்யத்தை யோக பலத்தின் வாயிலாக தந்தை மூலமாக பெறுகின்ற ஆத்மா. நான் 5000 வருடங்களுக்கு பிறகு தந்தையிடமிருந்து ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா.
நான் தந்தை ஒருவரை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் உண்மையான கன்னியாஸ்திரியாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையை நினைவு செய்து அவரிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து பாவக்கர்மங்களை அளிக்கின்ற ஆத்மா. பிராமணனாகிய நான் திருகாலதர்ஷியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக சோழியிலிருந்து வைரமாக ஆகின்ற ஆத்மா. நான் பாரதத்திற்கும் முழு உலகிற்கும் ஆன்மீக சேவை செய்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக சேவகனாக இருக்கின்ற ஆத்மா. நான் அமரரான தந்தையின் மூலமாக அமரயுகத்திற்கு செல்வதற்காக அமரக்கதை கேட்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்திக் கொண்டு ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய புத்தியின் தொடர்பை தந்தையிடம் ஈடுபடுத்தி பாவங்களை நஷ்டமாக்கி புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக தந்தைக்கு சமமாக ஆகின்ற ஆத்மா. நான் பூஜைக்குரியவனாக ஆகின்ற ஆத்மா. நான் மீண்டும் தேவி தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து 21 பிறவிகளின் ஆஸ்தியை பெற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்தை திறந்தபடி செல்கின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலம் ஆரோக்கியம் மற்றும் சக்கரத்தை அறிவதன் மூலம் செல்வத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் இனிமையான குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய மதிப்புமிக்க வாழ்க்கையை ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்துகின்ற ஆத்மா. நான் என்னுடையது அனைத்தையும் நற்பலனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்காக நேரடியாக ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்கின்ற ஆத்மா. நான் ஒரே சீரான மனோநிலையின் மூலமாக கர்மேந்திரர்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்ட ஆத்மா. நான் என்னுடைய புத்தியின் தொடர்பை எப்போதும் தெளிவாக வைத்திருந்து
மற்றவர்களின் மனதில் உள்ள எண்ணங்களை அறிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் அறிவு நிறைந்த, சக்தி நிறைந்த ஆத்மாவாக இருப்பதனால் எப்போதும் உறுதியான நிலையில் இருக்கின்ற ஆத்மா. நான் எப்போதும் பயமற்றவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகி பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.